செய்வேன் என்று நினைக்கையில், இருள் சூழும் நேரம், ஒளி மங்கும் காலம், நான் என்ன செய்வேன் என்று நினைக்கையில், ஒளியாய் வருவி வழியை திறப்பி, திறந்த வாசல் உனக்கு உண்டென்றி, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே, திறந்த வாசல் எனக்கு நிச்சயம், திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். பயம் வேண்டாம் என்று பலன் தந்திடுவே, அதிசயங்கள் கண்டிடச் செய்வி, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே, திறந்த வாசல் எனக்கு நிச்சயம், திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். தனியாக இருக்கும் போது என் துணையாக வந்திடுவே, மனம் நொந்த நேரத்திலும் மறுவாழ்வு தந்திடுவே, ஒரு வழி அடைந்தால் புது வழி திறக்கும், தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு, திறந்த வாசல் எனக்குண்டு. தேவன் திறந்திட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதே, திறந்த வாசல் எனக்கு நிச்சயம், திறந்த வாசல் எனக்கு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் இயேசு செய்த ஒரு அற்புதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்
இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது 2 குருடர்கள் சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஸோ அதை அவர்கள் கேள்விப்பட்டு, அதாவது காதில் கேட்டு, அங்கே ஒரு சத்தம் உண்டாகும்போது, அந்த சத்தம் எதனால அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படும் போது, அவர்கள் அந்த தருணத்தை மிஸ் பண்ணாமல் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக, அவங்க வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாகும்படியாக, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஓரமாக ஒரு இடத்துல அமர்ந்து வேற எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை, கண் பார்வை இல்லாத சூழ்நிலையில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை, இயேசுவை இவர்கள் சந்திக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சவுடன் அவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுகிறது. அவருடைய பார்வையை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஆகையால் அவங்க இன்னும் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவர்கள் இயேசுவுக்கு பின் செல்லுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு இந்த அற்புதத்தை தேவன் கொடுத்தப்ப அவங்க வாழ்க்கை அப்படியே மாறியதை நம்ம பார்க்குறோம். ஒரு டேர்ன் அரவுண்டை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தார். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு டேர்ன் அரவுண்டுக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா இதுதான் சந்தர்ப்பமாக இருக்கிறது. நம்ம எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். என் வாழ்க்கை மாறணும், என் சரீரத்தில் நான் பலனை பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பம் சூழ்நிலை மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், எங்கள் தொழிலில் ஒரு உயர்வை நான் பார்க்கணும், என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், இப்படி சொல்லிட்டு பலவிதமான தேவையின் மத்தியில், இல்லைன்னா நம்ம சொல்ல போனோம்னா பலவிதமான சூழ்நிலையில் ஒரு டேர்ன் அரவுண்டை நாம் எதிர்பார்த்து, நம்ம இப்போ இருந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் இவர்களும், என் சூழ்நிலை மாறாதா, இந்த சூழ்நிலையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு பார்வை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஏங்கின நாட்கள் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை சந்தித்தவுடன் அவர்கள் வாழ்க்கை மாறிற்று. ஆகையால் இன்றைக்கி இயேசு உங்களை சந்திக்கிற நேரமாக இருக்குது. எங்கே நம்ம அவருடைய நாமத்தினால நம்ம கூடுகிறோமோ அங்கே அவர் வாசமாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு மனமாய் ஆவியில் நம்ம கனெக்டாக இருக்கிறோம். இது நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கனெக்டாக இருக்கிறதுனால நிச்சயமாய் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சமீபமாக இருக்கிறார். ஆகையால் இதுதான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க அந்த நேரத்தை மிஸ் பண்ணலை. அவங்க அந்த நேரத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் அவங்களுடைய அற்புதத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்க கவனம் செலுத்தலை. எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆகையால் அந்த தருணத்தை நான் எப்படி மிஸ் பண்ணிடக்கூடாது என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அதே போல் அவர்கள் அந்த தருணத்தை மிஸ் பண்ணலை, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆகையால் இந்த நேரம் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது. இந்த நேரம் ஒரு டேர்ன் அரவுண்டுக்கான ஒரு நேரமாக இருக்கிறது. இயேசு உங்கள் சமீபமாய் இருக்கிறார். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டைமில் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவரை கேளுங்க. நிச்சயமாய் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவர்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் நாமும் நம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்
என்பதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலேருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நம்ம இந்த நேரத்தில் செயல்படுத்தும் போது நிச்சயமாய் ஒரு டேர்ன் அரவுண்டை, பூரண திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அப்போ அதுக்கு முன்பாக இயேசு எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதையும் அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால தான் இயேசு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இவரால் சுகம் கொடுக்க முடியும் என்பது அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போ இங்கே முதலாவது நாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். அப்படின்னா இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து இருக்கிற வேண்டும். அதற்கு தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நம்ம வாசிக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம இயேசுடைய வாழ்க்கையை, புதிய ஏற்பாட்டை நம்ம வாசித்து பார்க்கும்போது இயேசு எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தார், எப்படி எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவராக இருந்தார், இயேசு செய்த அற்புதங்கள் என்ன, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, எப்படி அசுத்தாவிகளை அவர் துரத்துகிறவராக இருந்தார் என்பதையெல்லாம் நம்ம தியானிக்க நம்முடைய சூழ்நிலையில் அவர் எப்படி கிரியை செய்ய முடியும், அவர் எவ்வளவு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் கேள்விப்படுதல், கேட்டு நம்ம அறிந்து கொள்ளுதல், நம்ம வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்து கொள்ளுதல், அவருடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பூரண திருப்பத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவை குறித்து அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக, தேவனை குறித்து அறிவு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இதுதான் சந்தர்ப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அப்படின்றத அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அதே தான் இன்னைக்கு உங்களுடைய சந்தர்ப்பம் என்று நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்க, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், அதை நீங்கள் கேள்விப்படுறீங்க. அப்போ இந்த நேரத்தில் இயேசு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், இயேசு என் பக்கத்தில் இப்போ இருக்கிறார் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அவர்கள் கேள்விப்பட்டார்கள். நீங்களும் கேள்விப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இது வரைக்கும் ஆண்டவரை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு அதிகமாக தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பைபிளை வாங்கி நீங்கள் வாசிங்க. நீங்கள் நம்முடைய சபைக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு வேதத்திலிருந்து காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அவங்க செய்த காரியம் என்னென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் சத்தமிட்டார்கள். மத்தேயு 20:30 மற்றும் 31 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இங்கே வாசிக்கும்போது நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசுவின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல முதலாவது அவங்க கூப்பிட்றாங்க, ஆனால் மற்றவங்க அதட்டின பொழுது அவங்க அமைதலாக இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்க தருணம் என்று சொல்லி அவங்க இன்னும் அதிகமாய் சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? எப்படி நாம் ஆண்டவருடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்புவது? ஆண்டவராகிய இயேசு எப்பொழுது நம் மீது நோக்கமாக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் கவனத்தை ஈர்த்தார்கள். ஏன்னா அந்த இடத்துல இயேசு நின்னாதான், இயேசு அவங்கள பார்த்தாதான் அவங்களுக்கு அற்புதம். இன்னைக்கு இயேசு நம் மீது நோக்கமாக இருக்கிறவராக தான் இருக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் இயேசு எனக்கு இதை செய்தார் என்கின்ற உணர்வு நமக்கு உண்டாகிறது. அவருக்கு தெரியும்
அவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு, கேட்காதவைகளையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இயேசு எனக்கு இது கொடுத்தார் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ இவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள், இயேசுவின் கவனத்தை அவர்கள் பக்கமாக திருப்பினார்கள். அப்போ நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூர்ண திருப்பத்தை பெற்றுக்கொள்ள இயேசு அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் அவர் விரும்புகிறார். அவருடைய கவனத்தை நம்ம ஈர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அவருடைய கவனம் நம்ம மீது தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்முடைய கவனம் அவர் மீது திருப்பப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகையால் நாம் நம்முடைய கவனத்தை அவர் மீது திருப்பும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவர் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது those who call upon the name of the Lord will be saved. அப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, உச்சரிக்கிறார்களோ, சொல்லுகிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா மீட்கப்படுவார்கள். அவங்க சூழ்நிலையிலேருந்து அவங்க விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீட்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் கூப்பிட வேண்டும். இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த பகுதியில் நம்ம அதே தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆங்கிலத்தில் இந்த இடத்துலையும் those who call upon the name of the Lord அதுதான் போடப்பட்டிருக்கு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை உறுதியாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இங்கே நம்ம பார்க்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு கற்றுக் கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர்கள் அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர்கள் நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகையால் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அப்பா பிதாவே என்று சொல்லி நம்ம பிதாவானவரை கூப்பிடும்போது நமக்கு பதில் உண்டு. நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி கூப்பிடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பிதாவை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய இருதயத்தை திறந்து தன் தேவையை தேவனிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 20:33. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் கண்களை திறக்க வேண்டும், நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய விண்ணப்பத்தை அவர்கள் தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய தேவை என்னவா இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்துல நம்ம மனதை திறந்து அவரிடத்துல நம்ம பேசும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவரை குறித்து அறிந்திருக்கணும், அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும், அவரை நாமத்தை நம்ம அறிக்கை செய்யணும், நம்ம கூப்பிடணும். மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தை, நம்ம வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது அவர் நமக்கு
பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம சில குறைகள் நமக்கு இருக்கலாம். சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்திருக்கலாம். சில காரியங்களை நம்ம தவறி இருக்கலாம். நம்ம விழுந்து நம்ம எழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். குறைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, நான் கீழ்ப்படியாததுனால நான் இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய அந்த சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கடந்து வந்திருக்கிற இந்த பாதையை அவரும் கடந்து சென்று இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல அவர் என்ன பண்ணார், ஒரு மனிதனுடைய சாயலில் அவர் வந்து வாழ்ந்ததுனால மனிதனுக்கு உண்டான சோதனைகள் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக அந்த சோதனைக்குள்ளே அவர் கடந்து போயும் அவர் அதில் என்ன பண்ணாராம், பாவம் இல்லாமல் அதை கடந்து வந்தவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் கடந்து போகிற சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரிடத்தில் நம்ம மீண்டும் வரும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மை பலப்படுத்தி நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சுட்டாலும் ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம வரும்போது அவர் நமக்காக பரிதபிக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலையில் அறிந்திருக்கிறார். நம்மளை அணைத்து கொண்டு இனி செய்யாத மகனே, இனி செய்யாத மகளே என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தைரியமாக அவர்கிட்ட வந்து நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல நம்ம ஊற்றலாம், நம்முடைய தேவைகளை அவரிடத்துல நம்ம சொல்லலாம். அவர் அந்த காரியங்களுக்கு நமக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 4வதாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் கேட்ட பொழுது இயேசு அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இந்த இடத்துல அவர்கள் இயேசுவின் தொடுதலை உணர்ந்தார்கள். வாஞ்சையோடு அவருடைய தொடுதலுக்காக காத்திருந்தார்கள். இயேசு அவர்கள் தொட்ட பொழுது அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் கூட அவருடைய தொடுதலுக்காக நம்ம வாஞ்சியாக காத்திருக்கும் பொழுது இயேசு நம்மையும் தொடுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தொடும் பொழுது உங்கள் சூழ்நிலையில் ஒரு பூரண மாற்றம் உண்டாகும். அவங்க வாழ்க்கை மாறிச்சு. இயேசு மனதுருகி அவர்களை தொட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு தான் இயேசு இருக்கிறார். அதே மனதுருக்கத்தோடு தான் உங்களையும் அவர் பார்க்கிறார். ஆகையால் நிச்சயமாக உங்களை தொடுவார். அந்த தொடுதலுக்காக நீங்கள் காத்துருங்க. அந்த தொடுதலை எதிர்பார்த்து காத்துருங்க. இயேசு எப்போனாலும் உங்களை தொட முடியும். இப்போ நீங்கள் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அவருடைய வல்லமை உங்களை தொட முடியும். இல்லை முடிவில் நம்ம ஜெபிக்க போகிற அந்த ஜெப நேரத்தில் இயேசு உங்களை தொட முடியும். அவர் தொட்டால் போதும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அவர் தொடும் அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையின் நேரமாய் நிச்சயமாய் இருக்கும். சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டா அவருடைய சிறையிருப்பு, அவருடைய அந்த பலவீனம், 12 வருஷமாக இருந்த அந்த பாடிலிருந்து அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். வாசிக்க கேட்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இயேசுவோடு உண்டான அந்த ஒரு தொடுதல் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. 12 வருஷமாய் பாடுபட்ட அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை ஒரு தொடுதல்ல மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இயேசுடைய தொடுதலுக்காகவும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சரீரத்தின் பாடுகளிலிருந்து விடுதலையை இயேசு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சரீர வேதனையாக இருந்தாலும் அவருடைய தொடுதலுக்காக நீங்கள் வாஞ்சிங்க. அவர் உங்களை தொடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய
எத்தனை வருஷ பாடாக இருந்தாலும், எத்தனை வருஷ பலவீனமாக இருந்தாலும், எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கி போகும். ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு நம்மை தொடும் பொழுது என்ன நடக்குது நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இங்கே நம்ம பார்க்கும்போது சகேயுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுடைய இருதயத்தை இந்த இடத்துல தொடுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் சகேயை புறக்கணிக்கிறாங்க. அவன் பாவியான மனுஷன்னு சொல்கிறாங்க. யாருமே அவனை நேசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவன் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அவன் அநேகரை அவன் ஏமாற்றி பணம் பெற்று கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். அநேகரை துன்பப்படுத்தி அந்த வட்டி பணத்தை அவன் வாங்குகிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் இயேசு அந்த சகேயுவின் இருதயத்தை தொட்ட பொழுது, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அவனை அழைத்து, அவன் மரத்து மேலே உட்காந்துருந்தான், அவனை நோக்கி பார்த்து அன்பாய் அழைத்து நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னப்ப அவனுடைய இருதயம் தொடப்பட்டது. மற்ற எல்லாரும் சகேயுவை சபிக்கிறவர்களாகவும் அவனை வெறுத்து தள்ளுகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இயேசு உடைய அன்பு அவனுடைய இருதயத்தை தொட்டது. அந்த நாளில் அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவனும் ஆபிரகாமின் குமாரன் என்கின்ற பெயரை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கை மாறியது. அவனுடைய இதுவரைக்கும் எதனால் மக்கள் அவனை வெறுத்து தள்ளினார்களோ அந்த காரியத்தெல்லாம் அவன் விட்டு விட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறவனாக அவன் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இயேசுவுடைய ஒரு தொடுதல், நம்முடைய இருதயத்தை அவர் தொடும்போது நம்ம வாழ்க்கை மாறுது. நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுடைய இருதயத்தை தேவன் தொட வல்லவர். அவங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவர். ஆகையால் ஆண்டவருடைய தொடுதலுக்காக நீங்கள் வாஞ்சிங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள் யாரும் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவன் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. தேவன் அவர்களை தொடுவார், அவர்களை விடுவிப்பார். மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 60 முதல் 62ஆம் வசனம் வரை. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசுடைய ஒரு பார்வை அங்கே பேதுருடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். உணர்வடைய செய்கிறதை நாம் பார்க்குறோம். பேதுரு நினச்சார், என்னுடைய பலத்தினால நான் என்ன பண்ணிடுவேன், நான் நிலைச்சு நிற்பேன், நான் விழுந்து போக மாட்டேன், நான் பின்மாற்றம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்திருந்தார். ஆனால் இயேசு அந்த இடத்துல நீ என்னை 3 தடவை மறுதலிப்ப அப்படின்னு சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து தான் செய்த தவறை அவர் உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். உணர்வில்லாத இருதயம் உடையவர்களை தேவன் உணர்வடைய செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே பேதுரு தாம் பலத்தினால் எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சார். ஆனால் அன்னைக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். என்னுடைய பலத்தினால் நான் எதையுமே செய்ய முடியாது. நான் ஆண்டவருக்காக வாழணுன்னா, நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா, நான் ஆண்டவருடைய சொன்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றால், இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா
நான் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும், நான் இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அந்த இடத்துல பேதுரு உணர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட யாராவது மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்றால், அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை உணர்வடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் ஒரு பார்வை தான், அந்த அன்பான பார்வை, இயேசுடைய அன்பான பார்வை அவங்க மேலே கடந்து வரும் பொழுது, ஒரு தொடுதல் உண்டாகும் பொழுது அவர்கள் முற்றிலுமாய் மாற்றப்படுவார்கள். இயேசுவுக்காக ஜீவனையே கொடுக்கும்படியாக பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சாட்சியாக மாறினார். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், ஆண்டவருக்காக வாழ்ந்தார், மரிக்கும்போது அவருக்காக மரித்தார். ஆகையால் அப்படியாக ஒரு மனிதனை உருமாற்றக்கூடிய வல்லமை, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வைக்கக்கூடிய வல்லமை இயேசுடைய தொடுதலில் இருக்கிறது. அவருடைய பார்வையின் வல்லமை, அவருடைய அன்பின் வல்லமை மனிதர்களை மாற்றியமைக்கக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில், ஆண்டவரே அவங்கள தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய அன்பு அவர்களுக்கு வெளிப்படட்டும், அவங்கள நீங்கள் தொடுங்க, உங்களுடைய அன்புனால் அவங்கள தொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த குருடர்களை ஆண்டவராகிய இயேசு தொட்ட பொழுது அவர்கள் பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். மனக்கண்களில் குருடாய் இருக்கிறவர்களுக்கு பார்வை உண்டாகும்படியாக நீங்கள் இப்படி ஜெபிக்கும்போது அவர்களும் அந்த பார்வையை பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். மனக்கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படும். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 20:34 நம்ம பார்க்கும்போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை பின்பற்றி போனார்கள். இயேசுக்கு பின்னாடியே போனாங்க. இயேசு என்ன செய்கிறாரோ அவங்க கூட இருந்தாங்க. இயேசு பேசுகிறத கேட்டாங்க. இயேசுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்க செஞ்சாங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அவர் இது வரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளை நினச்சி நம்ம நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும், அவரை நம்ம ஆராதிக்கணும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். இதை தான் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு பின் செல்லுகிற அந்த வாழ்க்கை, அவரை போலவே வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இவ்வளோ நேரம் நமக்காக அவர் செய்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நிச்சயமாக இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைக்காக நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன், அவருக்காக நான் வாழ போகிறேன். இன்னைக்கு அவர் எனக்கு செய்ய போகிற அந்த நன்மைக்காக நான் அவருக்காக வாழ போகிறேன், அவரை நான் பின்பற்ற போகிறேன், அவர் நாமத்தை நான் உயர்த்த போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா. அப்பா, நீர் கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது, அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஒரு தொடுதலை அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா, நீர் அப்படியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பூரண திருப்பத்தை நீங்கள் உண்டு பண்ண போகிறதற்காக நன்றி. அவருடைய சூழ்நிலைகள் மத்தியில் இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே பலவீனத்தில் இருக்கிறவர்களை நீர் தொடுவீராக. ஆவியானவர் அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய சரீரத்தை தொடுவீராக. அவங்க பலவீனத்தை நீர் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. நீர் பதில் கொடுக்கிற தேவன். இப்பொழுது கர்த்தாவே, எத்தனை வருஷமா இருக்கிற பாடுகளா இருந்தாலும், எத்தனை வருஷமா இருக்கிற பலவீனமா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அகன்று போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது உடைய வல்லமை கர்த்தாவே இப்பொழுது வாஞ்சையோ
வாஞ்சையோடு ஒரு தொடுதலுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய தொடுதல் இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரட்டும். அவங்களுடைய சரீரத்தின் பாடுகள் மாறட்டும். உம்முடைய வல்லமை, உம்முடைய தொடுதல் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. இருதயத்தை தொடுவீராக. கல்லான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் கரைக்கப்படுவதாக. அவருடைய சுவாபங்கள் மாற்றப்படுவதாக. அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும். யாருக்காக உடைய பிள்ளைகள் பாரத்தோடு வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவருடைய வீடுகளிலே தொனிக்கட்டும் அப்பா. நீர் தொடுவீராக, இருதயத்தை தொடுவீராக, உங்களுடைய அன்புனால தொடுவீராக. அந்த ஜனங்கள் கர்த்தாவே மீட்கப்படட்டும் அப்பா. அவர்களுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அவங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே அப்பா சதையான இருதயமாய் மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நன்றி அப்பா. தன்னுடைய அப்பா பலனை சார்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேதுருவை நீர் அப்பா உருமாற்றினீர் அல்லவா? அது போல அப்பா, நீங்க இல்லாம எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அந்த உணர்வை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. யாருக்காக அப்பா இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீங்க தொடுங்கப்பா. இந்த உணர்வை கொடுங்க. சுய பலத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது அப்பா. சுயத்தினால எதையும் செய்ய முடியாது. மாம்சம் அது பலனற்றது. மாம்சத்தினால எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ளுகிற கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கிறதற்காக நன்றி. இப்பொழுது ஒரு தொடுதலை அப்பா நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக, உங்களுடைய தொடுதலை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம். உமக்காக வாழ்வோம், உமக்காக நாங்கள் சாட்சிகளை சொல்லுவோம், உமக்காக கர்த்தாவே அப்பா நீங்கள் விரும்புகிறபடியாக எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக அப்பா. அந்த குருடர்களுடைய வாழ்க்கை மாறினது போல இந்த நாள் நீங்க தொட்டிருக்கிற இந்த நாள் அவருடைய வாழ்க்கைய அப்பா தலகீழாய் மாற்றி போட்டிருக்கிறதற்காக நன்றி. பூரண திருப்பத்தை நீங்க உண்டு பண்ணி இருக்கிறதற்காக நன்றி. கடன்ல இருந்து நீங்க விடுதலையை கொடுக்குறீங்கப்பா. அப்பா, நீங்க கர்த்தாவே சூழ்நிலையிலிருந்து விடுதலையை கொடுக்குறீங்க. சத்ருவின் பிடியில இருக்கிறவங்களை நீங்க மீட்டு எடுக்கிறீங்க. நன்றி 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 சொல்லுகிறோம். நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, நன்றி சொல்லுகிற இந்த நேரத்தில் அப்பா நீங்கள் கர்த்தாவே அப்பா செவ்வேறென்று இருக்கிற சிவந்த பாவத்தின் காரியங்களை நீங்கள் இப்பொழுது பனியை போல வெண்மையாய் நீங்கள் மாற்றுகிறீங்க ராஜா. அப்பா, நான் குற்றம் பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், நான் இந்த காரியத்தில் பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தோடு இருக்கிற அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராய் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினால நீர் அவர்களை கழுவுவீராக, அவருடைய பரிசுத்தப்படுத்துவீராக. வெண்மையான அப்பா ஆடையை நீங்க அவங்களுக்கு கொடுங்க ராஜா. அவங்களுடைய இருதயத்தை கர்த்தாவே நீங்க வெண்மையாக்குங்க. எல்லா கர்த்தாவே தேவையற்ற காரியங்கள் இருதயத்திலிருந்து அகன்று போகட்டும். இருள் நீங்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய கர்த்தாவே பரிசுத்தம் அவர்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய நீதியை நீர் இவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிற ராஜா, நன்றி சொல்லுகிறப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுகிறோம். விசுவாசத்தோடு நன்றி சொல்ல தொடங்க. தேவன் உங்களை விடுவிக்கிறார். ஒரு பூரண திருப்பத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறார். பூரண சுகம் இந்த நேரத்துல உண்டாகிறது. பூரண திருப்பம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வேலையில, உங்களுடைய வருமானத்துல கர்த்தர் ஒரு கிரியையை செய்கிறார். ஒரு உயர்வை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை நீங்க தொட்டு இருக்கிறதற்காக நன்றி. பூரண திருப்பத்தை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இனி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நீங்க புதிய காரியத்தை செய்திருக்கிறீங்கப்பா. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்காக
நம்ம வாழ்வோம். அவருடைய தொடுதல் இந்த நாளில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. சாட்சிகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள்.